ரமண மகரிஷி போதிக்கும் தன்னைப் பற்றிய ஆராய்ச்சியின் ஆரம்பம் உடல் மற்றும் மனதை கவனித்தல், எண்ணங்கள், உணர்ச்சிகளை பார்ப்பது போன்ற பயிற்சிகள் இருந்தாலும், இறுதி நோக்கம் மற்றும் மிக நுண்ணிய பயிற்சி என்பது உணர்வை உணர்வதே ஆகும். இதுவே பார்ப்பவன் மற்றும் பார்க்கப்படும் பொருள் என்ற இறுதி வேறுபாட்டையும் கரைத்து சுத்த ஞானத்தின் இயல்பை வெளிக்கொணரும். முதலில் பலர் கடைபிடிக்கும் தியானம் பார்ப்பவன் மற்றும் பார்க்கப்படும் பொருள் என்னும் இருமை நிலையில் இருக்கும். நான் இந்த பார்ப்பவன், எண்ணங்களை பார்க்கிறேன் என்ற நிலை. உடலையும் மனதையும் அடையாளம் காணாமல் இருக்க இது உதவியாக இருக்கும். ஆனால் இது இறுதி நிலை அல்ல. இந்த பார்ப்பவன் என்பதும் ஒரு நுட்பமான அகங்காரம்தான். இது பார்க்கப்படும் பொருளால் வரையறுக்கப்பட்ட ஒரு தனி நிறுவனம் போல உள்ளது. இங்கே நிறுத்திவிட்டால், முயற்சி குறைந்தால் மீண்டும் அடையாளத்தில் விழும் ஆபத்து உள்ளது. ஆகவே இந்த இருமை நிலையிலிருந்து உணர்வை உணரும் நிலைக்கு மாற வேண்டும். இந்த மாற்றம் நான் யார் என்ற கேள்வி மூலமே நடக்கும். இந்த கேள்வியின் நோக்கம் பதில் கண்டுபிடிப்பது அல்ல, கவனத்தின் ஓட்டத்தை திரும்பப் பெறுவது. பொதுவாக நான் எண்ணம் வெளிப்பொருட்களை நோக்கி ஓடும். நான் யார் என்று உண்மையாக கேட்கும்போது இந்த வெளிநோக்கி ஓடும் கவனம் தடுக்கப்பட்டு நான் எண்ணத்தின் மீதே திரும்பி பதிலை தேடும். நான் எண்ணம் என்பது ஒரு பின்னணி நினைவு. அதன் மீதே கவனம் முழுவதுமாக சுத்தி அந்த எண்ணம் தாக்குப்பிடிக்க முடியாமல் தன் மூலத்திலேயே கரைந்து போகும். அப்போது எஞ்சி நிற்பது வெறும் வெட்டவெளி அல்ல, மாறாக ஒளி மிகுந்த தூய்மையான உணர்வை உணரும் நிலையாகும். இந்த உணரப்பட்ட நிலையின் இயல்பே சத் சித் ஆனந்தம். சத் என்பது நித்தியமான மாறாத இருப்பு. நான் இருக்கிறேன் என்ற உணர்வே எப்போதும் இருப்பதை உணர்தல். சித் என்பது இந்த போதனையின் மையம். இங்கே ஞானம் எந்த பொருளையும் அடையாளம் காணாமல் தன்னையே அறியும் தன்மையில் இருக்கிறது. இதுவே உணர்வை உணர்வது. ஆனந்தம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அகங்காரம் கரைவதால் வெளிப்படும் இயற்கையான அமைதியும் மகிழ்ச்சியுமாகும். இந்த சுயம் என்பது தொலைதூர இலக்கு அல்ல, இப்போதே எப்போதும் இருக்கும் உண்மை. அகங்காரம் என்னும் மேலுரை மறைப்பு மட்டுமே நீங்க வேண்டும். இதன் உச்சநிலை சகஜ சமாதி, அதாவது இயற்கையான தங்கல். இது அன்றாட வாழ்க்கையில் உணர்வை உணரும் நிலையை ஒன்றிணைப்பதாகும். இங்கே எப்போதும் உள்ள முயற்சி மறைந்துவிடும். சுயத்தின் உணர்வு தன்னிச்சையாகவே முயற்சியின்றியே தொடரும். தியானத்திற்குள் செல்லவோ வெளியே வரவோ தேவையில்லை. நடப்பது, பேசுவது, உண்மை போன்ற அனைத்து செயல்பாடுகளிலும் சுயம் என்பது அடிப்படை உண்மை என்ற அறிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். உடலும் மனமும் தன் விதிப்படி செயல்படும். ஆனால் ஞானி தன்னை எப்போதும் செயலற்ற உணர்வு என்றே அறிவார். அவர் திரைதான், அதில் விழும் படம் அல்ல. இப்படியே உணர்வை உணர்வது என்பது இறுதி நேரடி பாய்ச்சலாகும். அறிவதற்கான கருவி, அதாவது உணர்வு, மற்றும் அறிபவன் சுயம் இரண்டும் ஒன்றே என்பதை உணர்தலாகும்.